16 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குங்க. நம்ம சுதந்திரத்தை அங்கே அவர் தான் வச்சிருக்காரு. அவர் தான் நமக்கு சுதந்திரம். இயேசு கிறிஸ்துனால தான் நமக்கு இந்த சுதந்திரம். அதான் எனக்கு சுதந்திரத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என் சுதந்திரம். அது மட்டும் இல்லை, என் பாத்திரத்தின் பங்கு. பாத்திரம்னா 2 அர்த்தம் சொல்லலாம். நம்ம சாப்பிட்றோம் இல்லை பாத்திரம். இந்த பாத்திரத்தில் ஒரு பங்கு யாருக்கு உண்டு? அவருக்கு உண்டு. நான் சாப்பிட்ற பாத்திரம் பாதி நான் சம்பாதிச்சது, பாதி அவர் தாரது. ஆமாம், நான் சாப்பிட்றது பாதி என் பிரயாசம், பாதி அவர் தாரது. என் சுதந்திரம் அது அங்கே. அவர் தான் என் சுதந்திரம். சாப்பாடும் அவர் தான் தாரார் பாதி. எப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ அப்படி. அது என் பாத்திரத்தின் பங்குமானவர். நான் ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் அவர் பங்காக இருந்தால் தான் அவருடைய காரியங்களை செய்து முடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், மோசே ஒரு பாத்திரம், தாவீது ஒரு பாத்திரம், எல்லாரும் ஒரு பாத்திரம். நாம் ஒரு பாத்திரம் தான் இல்லையா? மேலான காரியங்களுக்காக அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்கள் வேதத்திலும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறோம். இந்த பாத்திரம் அவர் சொன்ன காரியத்தை செய்கிற ஒரு பாத்திரமாய் நான் இருந்தால் கூட அவருடைய பங்கு எனக்கு வேணும். அவர் இல்லாமல் செய்தேன்னா, அவர் சொன்ன காரியங்களை செய்தேன்னா நான் மாம்சத்துக்கு ஏற்றபடி மாறி போவேன். அப்படிதான் நிறைய நடக்குது. அவர் தந்த காரியத்தை, என்ன காரியத்திற்காக இந்த பாத்திரத்தை உருவாக்கினாரோ, இந்த பாத்திரத்தை அபிஷேகித்து அனுப்பினாரோ, எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் அந்த பாத்திரத்தில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அந்த மனிதனுடைய ஒரு பாகமாக இருக்க வேண்டும், பங்காக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த காரியங்கள், அவர் நியமித்த காரியங்களை அவர் செய்து முடிக்க முடியுமே தவிர அல்லது முடியாது. அல்லது அவன் தனிப்பட்ட காரியங்கள் தான் செய்திருப்பான். அவர் சாப்பாடுலையும் பாதி தான். அவர் தான் எனக்கு சம்பாதித்தாராரு, என்ன போஷிக்கிறார். என் பாத்திரம், என்னுடைய என்ன இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன, அதை செய்து முடிக்கணும்னாலும் அவர் பாதி. நான் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு போனால் தான் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலே நான் வாழ முடியும். அல்லேலூயா.